ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா ஆதிரை கோட்டு பறக்குது போல், திவாகருக்கு அப்புறம் வியனாவும் ஆதிரியேனா ஒரு ஸ்டேஜில் ஆதிரை கூட வந்துருவாங்க போல் அப்படின்னாங்க அவங்க செஞ்சாங்க. ஓட்டு போடுற அளவுக்கு பூர்ணிமா ஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். அது போதாதா? அப்புறம் வந்து பிஆர் தான் இருக்காங்க அப்படிங்கிறத வெளியில் சொல்லணுமா என்ன? அதுதான் இருக்கும். அதுக்குன்னு ஆதிரை உள்ள ஒன்றுமே செய்யலாம். ஆமாம், நிறைய செய்கிறாங்க. பூர்ணிமா மாதிரியா அவங்க ஸ்மார்ட்டு. பூர்ணிமா ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாயா பூர்ணிமா இதில் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் கண்டினியூஸ் கேப்டன் ஆன பெருமை பூர்ணிமாக்கு தான் வரும். ஸோ அவங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா கூட ஃப்ரெண்டான அதில் மாயா ஒன்றுமே பண்ணலை. மாயா பின்னாடி இருந்து தூண்டி விட்டாலும் ஃபீல்டில் நின்று செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா தான். ஸோ அவங்க ஸ்மார்ட் அண்ட் கிளவராக அந்த கேம் ஆடினாங்க. ஆனால் மாயாவோட கன்னிங்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்படின்னும் போதுமே கன்னிங்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் காசு எடுத்துகிட்டு போனதுனோ பூர்ணிமா தானே. மாயா ஒன்றும் இல்லாமல் 3rd பிளேஸில் தானே நின்னாங்க. இப்போயுமே யூடியூப் ஒன்று ஆரம்பிச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க ஆக்ட்ரஸாவோ ஹீரோயினாவோ எங்கேயோ நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் பூர்ணிமாவுக்கு பணமாச்சும் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ ஸ்மார்ட்டாக விளையாட பூர்ணிமா ஃப்ரெண்டாக இருக்க ஆதிரி அந்த கேம் எப்படி அணுகுவாங்க? ஸ்மார்ட்னஸோடு அணுகிறது வேறு, கிளவராக இருக்கிறது வேறு. ஆனால் கன்னிங்கன்றது இல்லை உள்ளே இல்லாமையாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வெளியில் தெரியல. எப்படி தெரியலனா, நல்லதோ செய்கிறாங்க, மாற்றி மாற்றி அலப்பறையும் பண்ணுறாங்க. இதில் இவங்க எந்த அவங்களோட அதோட ரியல் ஃபேஸ் எது அவங்களோடதுன்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற வகையில் ஃபஸ்ட் வீக்கில் கலையரசனும் திவாகரையும் நாமினேட் பண்ணதே அவங்க தான். ஒரு சில இடத்துல திவாகருக்காக ஸ்டாண்ட் எடுத்து கெமி அந்த இடுப்பு பார்த்தாங்க, இது வயிற்றை பார்த்தாங்கன்னு சொல்கிற இடத்துல ஸ்டாண்ட் எடுத்து சூப்பராக ஸ்கோர் பண்ணாங்க. அப்புறம் அந்த வாட்டர் விஷயத்தில் கமருதீனை கார்னர் பண்ணி சூப்பராக ஸ்கோர் பண்ணாங்க, சபரிக்கு சப்போர்ட் பண்ணி. அதுக்கப்புறம் பிரவீன் காந்திக்கும் அவங்களுக்கு நடந்தது அது ப்ராங்க், அதை விட்டுருங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த கனியக்கா உப்பு போட்ட விஷயத்தில் இன்னும் ரொம்ப ஓவராக நல்லவங்க மாதிரியே சீன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரவீன் காந்தி சார் கூட வந்து போய் உட்காந்து பேசும்போது அவர் சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. பேசாதம்மா, நான் உங்கள் பிரச்சனைக்கு நீ ஏமா நடுவில் வர அப்படின்னு கேட்டு அவர் விட்டுட்டாரு. அப்போ வந்து யாரோ ஒருத்தருங்க உங்களுக்கு வந்து அந்த 1 hour எபிசோடில் பிரவீன் காந்தி சார் வந்து பேசினதை காட்டலை. வெறும்னே விக்கல்ஸ் விக்ரம்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சபரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார், அது காட்டவே இல்லை எபிசோடில். பிரவீன் காந்தி சாருமே தேவையில்லாதெல்லாம் பேசியிருப்பார் அந்த இடத்துல. திவாகரை வந்து இது பண்ணுறதுக்காக அந்த 2 பேர் ஜெயிலுக்கு போனோன்ற டாஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஆதிரை வந்து தனியாக போய் அதுக்கப்புறம் உட்காந்து அவருக்கு டைரக்டர் சார் கூட பேசும்போது நீ ஏமா இதில் நடுவில் வரேன்னா அப்போ அவங்க திருப்பி கேட்பாங்க, நீங்கள் மட்டும் ஏன் அதில் வரீங்க அப்படின்போது அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அந்த கேம் ஆடுறாங்கன்னா ஆதிரையும் அவங்க சௌகரியத்துக்கு தான் அந்த கேம் ஆடுறாங்க. ஸோ மற்றவங்களுக்கு குறை சொல்லியே முன்னுக்கு வரலான்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அதில் இருக்கிறது தான் பூர்ணிமா ஃப்ரெண்டான இவங்க. ஸோ ஓட்டம் அவங்களுக்கு அப்படி தான் வருது. அதை விட அங்கே எஃபோர்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அந்த கனியக்கா சால்ட்டு போட்ட விஷயத்தில் அந்த வெங்காயம் கட் பண்ண தக்காளி கட் பண்ணுன்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க. பாத்ரூம் கழுவுறவங்க இல்லைனா வெசில்ஸ் வாஷ் பண்ணுறவங்க விக்ரம் எல்லாருமே அவங்க எஃபோர்ட்டை செய்யும்போது இவங்க மட்டும் தான் செஞ்ச மாதிரி. இவங்களோட ரியல் ஃபேஸ் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா துஷார் வந்து கேப்டன் ஆகும்போது தான். பிக் பாஸே குறை சொல்லி அப்படின்னும் போது ஆப்வியஸாக அவங்க ஸ்ட்ராட்டஜி தான். எங்கள் ஸ்ட்ராட்டஜி கேம் ஆடுறவங்க தாங்க உள்ளே இருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கேமை கிரியேட் பண்ணுறவங்க எப்படிங்க இருக்காங்க? ஸ்ட்ராட்டஜியாக தான் இருப்பாங்க. ஸோ துஷாரை வந்து அவங்களால கேப்டனாக அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் ஓகே தான் சொல்ல ஓகே சொல்கிறவங்க துஷாருக்கு வந்து அந்த ஃபேஸ் மறைச்சதும் ஒரு பெனிஃபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கார்னர் பண்ணும்போது அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியுது. ஸோ பூர்ணிமா ஃப்ரெண்டுன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ.